ஹலோ, சுமார் முஞ்சு குமார் இருக்கானா? அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க? நான் காலையிலே குளிச்சுட்டேன். அவன் வந்தோன்னு பேச சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் நக்கல் பிடிச்சவன், உங்க ஃப்ரெண்டு. சொல்லுடா, என்ன பண்ற? 5 ரூபாய்க்கு பல்பை வாங்கி வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாத மாதிரி. எப்படி தின்னாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கடா. அட அல்பம், 5 ரூபாய்க்கு பல்பம் வாங்கினியா? டேய், அப்பா சட்டையில ஆட்டைய போட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா தான் கெத்து. நீ தான் கெத்து சொத்துன்ற. கண்ணான்னு கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு தான் கொஞ்சுறாங்க. பால் பவுடர் திருச்சி தின்னாலும் பனிஷ்மெண்ட்டு. பக்கத்து விட்டு பொண்ணுக்கு பல்ல காட்டி திரிச்சாலும் பனிஷ்மெண்ட்டு. நிம்மதியாவே இருக்க முடியலடா. இங்க மட்டும் என்ன வாழுது? காலையிலேயே எந்திரிச்சோன்னு துரத்தி பிடிச்சி எண்ணெய தேய்ச்சி விட்டுறாங்க. அதுவும் குட்டி பிள்ளையாம், படிக்கிற பிள்ளையாம். நம்ம படிக்கிற பிள்ளையா? ஐயோ ஐயோ, காலையிலே ப்ரஷ் பண்றத கண்டுபிடிச்சவன் கையும் மாட்டினான். அவனை கண்டும் பண்ணிடுவேன். இந்த தெருவில் இருக்காங்க பாரு, நம்ம மட்டும் தனியாக நடந்து போனால் எங்கடா போறீங்கன்னு கேட்பாங்க நக்கலா. அதே பேரண்ட்ஸோட வரும்போது செல்லக்குட்டி எங்கே போறீங்கன்னு செல்லம் கொஞ்சுவாங்க. இவங்கள மச்சி, நீ அதை ஸ்கூலுக்கு கட்டுற காசுக்கு 2-3 வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறான். நம்மளுக்கு விடுறா, இதெல்லாம் பெரிய மாட்டா. நீ ட்ரை பண்ண வரும். கொஞ்ச நாள் முன்னாடி ஏத்தோட்லேருந்து 2 பசங்க வந்தாங்க, டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு. ஆஹா, இதை வச்சு நம்மளும் கற்றுக்கலான்னு ஜாலியாக இருந்தேன். கொரோனாவை காரணம் காட்டி கொண்டு போய் பூட்டிட்டாங்க. இப்போ மாடிப்பேட்டிலேருந்து பார்த்தா ஹாய் பாய் மட்டும்தான். பாய்ச்சா அது ஒன்றும் இல்லை மச்சி. உன் தமிழை பார்த்தா அவங்க பயந்துருப்பாங்கடா. இப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. எங்கே தமிழ் வந்துடுமோன்னு பயப்படுற கூட்டம். இங்கிலீஷ் ஸ்பீக்கர்லாம் லோக்கல் தான் மச்சி. நீ இன்டர்நேஷனல் ஃபிகர்டா. இங்கிலீஷ் மட்டும் இல்லை மச்சி, இனி தமிழ பார்த்து உலகமே பயப்படும்டா. தெரிக்க விடுறானே. ஒரு ஃபோன் எடுக்க முடியல, ஒரு யூடியூப் பார்க்க முடியல, ஒரு டிவி பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் கிளாஸ். உனக்கு ஏதாவது புரியுதா மச்சி? அந்த காமெடி ஏன் மச்சி கேட்குற? நான் கிளாஸ் ஆன் பண்ணிட்டு ஃபோனே குடுகுடுன்னு பார்ப்பேனா? வீட்டில் இருக்கவங்களாம் என்னையும் குருகுருன்னு பார்ப்பாங்களா? ஃபோனை நான் பார்க்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பார்க்க, இப்படியே காமெடி போகும். ஒன்றும் புரியாது. நல்லா கேட்டுக்கோ மச்சி. 3 நாளாக சாமியை வேண்டிகிட்டு இருக்கேன், புதுசாக வைரஸ் ஓடணும்னு. நீயும் நல்லா வேண்டிக்கோடா. அப்போ தான் ஸ்கூல் லீவ் கண்டினியூ பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே, நான் போர் அடிக்கும் போது கூப்பிடுறேன். புதுசாக கேம் எடுத்துனா சொல்லு. பாய்.